Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஷியல் தான் பார்க்க போறோம். இந்த ஃபேஷியல் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற wrinkles, fine lines, pimples இதெல்லாம் கியூர் பண்ற ஒரு சூப்பரான ஒரு ஃபேஷியல் தான். இன்னைக்கு நம்ம பண்ண போற ஃபேஷியல் பாத்தீங்கன்னா green tea ஃபேஷியல். இன்னைக்கு இது ஏன் எடுத்துர்க்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த wrinkles, fine lines, pimples-லாம் கியூர் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமானது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். அது இந்த green tea-ல அதிகமா இருக்கறனால நம்ம இன்னைக்கு green tea ஃபேஷியல் தான் பார்க்க போறோம். இது நம்ம ஸ்கின்னை பாத்தீங்கன்னா க்ளீனா வச்சுக்கும், ரொம்ப சூப்பரா சாஃப்டாவும் சப்ளாவும் வச்சுக்கும். வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த க்ரீன் டீ ஃபேஷியல் நம்ம 3 ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸ்க்ரப், ஸ்ட்ரீமிங், பேக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்க்ரப் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி க்ரீன் டீ எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் டீ லீஃப் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட க்ரீன் டீயோட அந்த பேக் மாதிரி இருக்கா, அது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதில் ஒன்று எடுத்து ஒரு வாட்டரில் இதை டிப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு இப்போ இந்த க்ரீன் டீ முழுகிற அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் டீ பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிஸ்லாம் இருக்குது. இது மெயினாக நம்மளோட ஃபைன் லைன்ஸ், விங்கிள்ஸ்க்கு க்யூர் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் இதில் விட்டமின் இ கூட இருக்குது. நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது விட்டமின் இ. இதில் போஸ்லாம் கூட நமக்கு அன்க்ளாக் பண்ணும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இதை எப்படியே ஊற விட்டுருங்க. நம்ம இதுக்கு கடைசியாக தான் நமக்கு தேவைப்படும் பேக் செய்யும் போது. இப்போ நம்ம ஸ்க்ரப் செய்யறதுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 100 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சுகர் பார்த்தீங்கன்னா நம்மளோட அதிகமாக கைகாலிக் ஆசிட் இருக்கனால இது ரொம்ப நல்லது. இப்போ இதில் நான் க்ரீன் டீ பவுடர் ஆட் பண்ணுறேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணுறேன். லெமன் ஜூஸ் ஒரு 4 to 5 drops ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் கொஞ்சம் வாட்டரியாக ஆயிடுச்சு. வாட்டரியாக ஆனால் நீங்கள் இந்த க்ரீன் டீ பவுடரே இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என் ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே மைல்டு ஒரு ஸ்க்ரப் மாதிரி இருக்குது. ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, நல்லா இருக்குது. ஸ்க்ரப் பண்ணும்போது நம்மளோட டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். நம்ம டெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆனாலே நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸ், இந்த போஸ் அன்க்ளாக் பண்ணுறது இதெல்லாமே குறைஞ்சிரும். இது ஒரு 5 minutes பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஹாட் பாட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் டீ ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் டீ பவுடர் அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு நீங்கள் இது நல்லா ஆவி பிடிங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட போஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அதில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். இது ஒரு 5 to 10 minutes பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் நான் ஒரு 2 or 3 drops லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா இது நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிட்டு வரும்போது நமக்கு நல்லா நம்மளோட போஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டாலே நமக்கு பிம்பிள்ஸ் எதுவுமே வராது. நம்மளோட அழுக்கெல்லாம் போய் நம்ம போஸில் அடைக்கிறனால தான் நமக்கு பிம்பிள்ஸ் எல்லாமே வருது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு போஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பேக். இதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாண்டல்வுட் பவுடர் எடுத்திருக்கேன். சந்தன பொடி நல்லா பியூர் சந்தனமாக எடுத்துக்கோங்க. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க.
சாண்டல்வுட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பெனிஃபிட் ஸ்கின்னுக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ பவுடர் எடுத்துக்கிறேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரீன் டீ வாட்டர் இது பண்ணி வச்சுருப்போம், ரோஸ் வாட்டர் ஊற்றி. இப்போ அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஒரு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஃபேஸ் பேக் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் இந்த 2 ஸ்டெப் பண்ணக்கப்புறம் இந்த ஸ்டெப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிவிட்டு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் உங்கள் ஃபேஸில் வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பேக் போடும்போதே உங்களோட விங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ்லாம் வந்து நல்லாவே க்யூர் ஆகுறது நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் வாரத்துக்கு 1 டைம் பண்ணிவிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். உங்கள் பிம்பிள்ஸும் நல்லாவே குறையும். இந்த வாட்டர் உங்களுக்கு க்ரீன் டீ வாட்டர் மிச்சமாக இருந்தால் அது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு அது டோனராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 ஸ்டெப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கூட கடைசியாக பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.